ஹாய் கைஸ், வெல்கம் டு ஆர்த்திஸ் ஹென்னா ஆர்ட். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்மள சிலருக்கு மெஹந்தி போடணும், அதை ஒரு பிஸ்னஸாக எடுத்து போடணுன்னு ஆசை இருக்கும். ஆனால் அதை எங்கே கற்றுக்கிறது, எப்படி கற்றுக்கிறதுங்கிறது தெரியாது. நம்மளோட சேனலில் இன்னையிலேருந்து மெஹந்தி கிளாஸஸ் அப்லோட் பண்ண போகிறோம். நீங்கள் பிகைனராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த வீடியோ. இதுக்கு பெருசாக செலவு எதுவும் இல்லை. ஒரு A4 ஷீட்டும் நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி கோனு பின் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அடைக்காமல் வரும். நீங்கள் போடுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் கற்றுக்கும் போதில். இன்றைக்கி கிளாஸோட டே 1 நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பேசிக் எலமெண்ட்ஸில் நார்மல் லைன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கோனை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். கோனை அப்படி பிடிக்கணும், எப்படி படிக்கணுங்கிறத மைண்டில் ஏற்றிக்காதீங்க. ஃபஸ்ட்டு நம்ம பென் எப்படி பிடிக்கிறோமோ அப்படி தான் நம்ம பிடிச்சி போடணும். அப்போ தான் நம்மளுக்கு ப்ராப்பராக கிடைக்கும். நான் எப்படி லைன் போடுறேன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். தம்பை ஈவனாக ப்ரெஸ் பண்ணி இழுத்தா இந்த மாதிரி லைன் கிடச்சிரும். நீங்கள் ரொம்ப போட்டு எஃபர்ட்லாம் போட்டு இது பண்ண வேணாம். இப்படி டாட் வச்சு இழுக்கிறது, கடைசியாக டாட் வைக்கிறதுலாம் பண்ணக்கூடாது. அது ராங்கு. அப்படி பண்ணவே கூடாது. இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிசைன் நல்லா இருக்காது. நம்ம போடும் போதில் இப்படி இடையில டிசைன் விட்டுருச்சுன்னா நம்ம ஸ்டார்டிங் பாயிண்டில் இருந்து தான் திரும்ப போட்டு கம்ப்ளீட் பண்ணணும். இதுவும் தப்பு. நான் காமிக்கிறேன் பாருங்கள் அது எப்படி போடுறதுன்னு. இப்படி விட்டுருச்சு இல்லைங்களா, எனக்கு இப்போ மெஹந்தி விட்டுருச்சு இல்லைங்களா, நான் ஸ்டார்டிங்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணி கடைசி வரைக்கும் எண்டு வரைக்கும் முடிப்பேன். அப்படி போட்டால் தான் உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு லைன் கிடைக்கும். இப்போ பாருங்கள் எப்படி ப்ராப்பராக போடுறதுன்னு காமிக்கிறேன். இப்படி தான் ப்ராப்பராக போடணும். ஒரே ஈவனாக ப்ரெஸ் பண்ணி இழுத்திங்கன்னா வந்துடும். இப்படி இடையில ஸ்டக் ஆனிச்சுன்னா ஸ்டார்டிங்லேருந்து திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணி போட்டுருங்க. கரெக்டாக ஈவனாக வந்துடும். ஓகே கைஸ், நம்ம டே 1 கிளாஸ் முடிஞ்சிச்சு. டே 2 கிளாஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.